வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிறது ஒரு வித்தியாசமான ரசம் டிஷ், அதாவது பால் மிளகு ரசம். இந்த பால் மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நெய், தேங்காய், மிளகு, உப்பு, பால், சீரகம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது பால் மிளகு ரசம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் துருவலையும் மிளகையும் நான் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை அரைக்கணும். இது வறுக்கிறதுக்கு நான் நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போது தேங்காய் இதை நல்லா வறுத்துக்கிறேன். இது ரொம்ப வறுக்கணும்னு ஒன்றும் இல்லை. அந்த வாசனை வரும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துடலாம். இப்போது இதை எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இது கூட மிளகு இதையும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போது மிளகும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிக்கிறேன். ஆறிடுச்சு. இதை நான் அரைச்சிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். பாருங்க, நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறேன். இது ரசங்கிறதுனால தண்ணி தாராளமாகவே விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் பாலும் உப்பும் சேர்க்க போகிறேன். இது கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் இதில் நான் பால் ஊற்ற போகிறேன். இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இப்போது இது கொதிச்சிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். ஆனால் இது சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யில் சீரகம் தாளித்து நான் கொட்ட போகிறேன். இப்போ முதல்ல சர்வ் பண்ணிடுறேன். இப்போது இதை நான் தாளிக்க போகிறேன். அதுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதும் இதில் சீரகம் தாளிச்சிட்டு இதை இந்த ரசத்தோட நான் சேர்த்துருவேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போது கொஞ்சம் சீரகம். இது பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த ரசத்தோடு சேர்த்துடுறேன். நல்லா பொரிஞ்சு செவந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பால் மிளகு ரசம் தயாராக இருக்குங்க.
இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் சூடானதும் அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விடுங்க. அதில் மிளகு போட்டு நல்லா அதுவும் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. அதில் அரைச்சி விழுது அதில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அதோட கொஞ்சம் பாலும் உப்பும் சேர்த்து இன்னும் ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போது அடுப்பை பற்ற வைங்க, கடாய் வச்சு கொஞ்சம் நெய் விடுங்க. நெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிங்க. அந்த தாளிப்பை அந்த ரசத்தில் சேர்த்துருங்க. இப்போது உங்களுக்கு பால் மிளகு ரசம் தயார்.